தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் தளபதி உத்தரவிற்கிணங்க மக்களை பாதுகாப்பிற்காக ரோந்து பைக் அறிமுகம் செய்யப்படும் போட்டுருக்காங்க. இதெல்லாம் 4 மாசத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அதை எடுத்து கொண்டு வந்து இப்ப போட்டு ரோந்துக்காரு இந்த கேமரா இருக்குல்ல, இது நாம் தமிழ் கட்சி வந்து சட்டைப்பையில வைக்கணும்னு சொல்லி பல வருஷமா சொல்லிட்டு இருக்கு. கேரளாவோட நடைமுறைப்படுத்திட்டாங்க. திமுக ஆட்சியில போன முறையே வந்து போக்குவரத்து காவலர் அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப பாருங்க 2 நாள் போடாங்க பாருங்க. போக்குவரத்து காவலருக்கும் சட்டம் ஒழுங்கு காவலருக்கும் சட்டைப்பையில கேமரா பொருத்தப்பட்டது. இனி யாரும் தப்பு செய்ய முடியாது. தளபதி ஆட்சியா பிளாஸ்டா. அரசு மருத்துவமனையை இனி அரசே எடுத்து நடத்தும் பிளாஸ்டா. கல்விக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த தளபதி விஜய் அவர்கள் வாழ்க வாழ்க. மதிய உணவு திட்டத்திலே முட்டையை போட்ட விஜய் வாழ்க வாழ்க. மாணவர்களுக்கு காலனியும் மாணவர்களுக்கு சீருடையும் வழங்கிய தளபதி விஜய் வாழ்க வாழ்க. தளபதி விஜய் பிளாஸ்ட் வெறித்தனம். இவங்க ஆட்சிக்கு வந்து 4 நாள்ல பண்றத இதே ஸ்டைல்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணினாரு. யார் தெரியுமில்ல? இவருக்கு அப்பா டெல்லியில் இருக்காப்ல. ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே குஜராத்தை முழுமையாக மாற்றிய நம்முடைய மோடிஜின்னு போட்டாங்க. நான் பார்த்து மிரண்டேன். என்னடா அது, பில்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு, எல்லாம் வெளிநாட்டுல இருக்க மாதிரி இருக்கு. ஒருத்தர் அந்த புகைப்படத்தை ஜூம் பண்ணி போட்டா அது கம்ப்யூட்டருடைய இது மதர் போர்டு ஜூம் பண்ணி போட்டு அதை நல்ல ஜூம் பண்ணி பார்த்தா குட்டி குட்டியா இருக்கு. அதை வந்து பில்டிங்னு போட்டு விட்டாங்க. இதை விட குஜராத்தில் கட்டப்பட்ட இந்து டேம் அப்படிப்பட்ட ஒரு 50 அடுக்குகள் இருக்கு. அது தண்ணி பீச்சு அடிக்குது. இது கூகுள் திருப்பி செக் பண்ணி பார்த்தா அது இங்க சீனாவில் கட்டப்பட்ட டேம். சீனா டேம் தூக்கிட்டு வந்து இந்து டேம் கட்டப்பட்டு ஒரு போட்டோ போட்டுட்டாங்க. இதே மாதிரி மோடி ஆட்சி வந்த உடனே குஜராத் வளர்ந்துகிட்டு இருக்கு, இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு, டேம் கட்டிட்டாரு, இது கட்டிட்டாரு, இந்தியாவுக்கு தனியா வந்து ஹெலிகாப்டர் வாங்கிட்டாரு, பிளைட் வாங்கிட்டாரு அப்படின்னு கூட்டிட்டு இருந்தாங்க. அதே தான் இவங்க 4 நாள் ஆன உடனே அது நடந்துருச்சு. இப்போ எடுத்து போடுவாங்க பாருங்க. 10 நாள்ல பாருங்க ஒரு பெரிய டிக் ஃபாரஸ்டா இருக்கும். தளபதி ஆட்சிக்கு வந்தவுடன் வளர்க்கப்பட்ட மரங்கள் அப்படின்னு போடுவாங்க. ஒரு மரம் வரதுக்கு 30 வருஷம் ஆகும். அவங்க அதுதான் தெரியாது. அந்த அடிப்படையெல்லாம் புரியாம தளபதி வந்தவுடன் நிலக்குடை உருவாக்கப்பட்டுச்சு, தளபதி வந்தவுடன் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கண்டமணிக்கு வரும். நம்மளால எது பொய் எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு போதும் ஆயிரும். அந்த அளவுக்கு பொய்யை பரப்பக்கூடிய கும்பல் அதிகமா இருக்கு. அது உண்மையான கண்டுபிடிக்க கும்பல் குறைவா இருக்கு. சாதி பார்த்து தான் சபாநாயகர் துணை சபாநாயகர் போட்டுக்காரு. சும்மா குருட்டாம் பார்க்கலாம் அவர் ஒன்றும் போட கிடையாது. இதெல்லாம் தெரியாம இங்க உட்கார்ந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல கம்பு கலரி எல்லாம் சுத்தாதீங்க. ஒரு புது அரசு வந்தா 6 மாதம் அந்த அரசை வந்து நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரசுடைய செயல்பாடு குறித்து விமர்சிக்கணும். ஆனா ஏன் இதை இப்பவே விமர்சிக்கிறோம் அப்படின்னா, பொய் வேகமா பரவுது. உண்மை ரொம்ப நொண்டி போய்கிட்டு இருக்கு. வேகமா போய்கிட்டு இருக்கு. அந்த வேகமான பொய்யே உண்மையாக மாறி அதுவே வரலாறாக மாறிடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கதையெல்லாம் நம்ம வரலாறுலாம் அவன் கதையா வச்சிருக்கான், அவன் கதை கூட நம்மகிட்ட வரலாறா திணிக்கப்படுங்கிற மாதிரி இவங்க பேசுற பொய்யெல்லாம் வரலாறாக மாறிடக்கூடாது. இதெல்லாம் என்ன ஆகும்னா, தொடர்ச்சியா எல்லாரும் எழுதும் பொழுது அதுவே விக்கிபீடியா எடுத்துக்கும், அதுவே கூகுள்ல வரும், நாளைக்கு அதுவே சாட்சிபிட்டிக்கு போவோம். எது போட்டாலும் தாவேகா 26 இடங்களில் பொது தொகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியல் சமூக மக்கள் ஏற்றிருக்கிறது உண்மையான்னு கேட்டா கிராக் கேட்டா ஆமா உண்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு டேட்டாவை அழுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு 1000 பேர் 10,000 பேர் சேர்ந்து ஒரே பொய்யை மொத்தமா சொல்லும்போது அதுதான் சமூக வலைதளங்கள்ல உண்மையாக மாற்றப்படுகிறது. அதனால தான் இதை உடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காலகாலமா வழிபட்டு இருக்க சாமி இதுக்கு பக்கத்துல டாஸ்மாக் இருக்குன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக இந்த அரசு நடக்குது. அப்படி அருமையான அரசு யாருமே செய்யாத செஞ்சுட்டாங்க. 21 வயது நிரம்பியவருக்கு மட்டும்தான் இனி தமிழ்நாட்டில் மதுக்கடைகளில் மது கிடைக்கும் என்று அறிவித்த தானை தலைவர் தன்மான பேரொழி தளபதி விஜய் வாழ்க. இதுதான் உண்மையான ரியல் பிளாஸ்ட். என்ன சிங்கம் மூல இருக்காரா? 21 வயசு இளைஞனுக்கு மட்டும் தான் மது கிடைக்கும் சொல்லிட்டாரு. பரவாயில்லையே, உண்மையிலே பாராட்டு புரியுதுங்க. 21 வயசு வந்த இளைஞனுக்கு தான் மதியம் பள்ளிக்கூடத்து பிள்ளை குடிக்கிறான். ஸ்கூல் பசங்க குடிச்சு சாகுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போன பசங்க பீர் பாட்டில் உட்காந்து குடிக்கிற காணொலிகளை சமூகத்தில் நம்மளே பார்த்துக்கிறோம். 16 வயசு பையன் 15 வயசு பையன் குடிக்கிறான். இதை கட்டுப்படுத்தணும் நம்ம பேசிருக்கோம். அதை ஒரு நடைமுறைப்படுத்திட்டாரு. வாழ்த்துக்கள்யா அப்படின்னு போடலாம்னு கீழே கமெண்ட் படிக்கலாம்னு பார்த்தா இது இப்ப நடக்கல. 2003 தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. 21 வயது நிரம்பியவர்களுக்கு மட்டும்தான் மது கிடைக்கிற சட்டம் 2003 இருக்கு. ஊரா விட்டு மாங்காயில ஊர்கா போடாதீங்க ப்ரோ அப்படின்னு ஒரு கீழே 10 டன் போதைப் பொருளை எடுத்து பெரிய குழியை வெட்டி புதைக்கிற மாதிரி ஒரு காணொலியை சமூக வலைதளம் பார்க்க முடியும். பாத்தீங்களா? இதுதான் ரியல் சிஎம். இதெல்லாம் பிளாஸ்ட் மோடு, வெறித்தனம், சம்பவம் லோடிங்கா. இது மாதிரி ஒரு முதலமைச்சர் பாத்துக்கமா ஆட்சிக்கு வந்து ஒரு நாள்லயே போதைப் பொருளை ஒழித்த எங்கள் தளபதி வாழ்க வாழ்க, டிவி கேடா ஃபயர்ரா அப்படின்னு எல்லாரும் ஃபயர் விட்டு இருந்தாங்க. அந்த புகைப்படத்தை கட் பண்ணி கூகுள்ல போட்டு பார்த்தா 7/3/2026 எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் 7ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை பல்வேறு வழக்கில் பிடிபட்ட போதைப் பொருளை கொண்டு வந்து ஒரு பெரிய குழியை வெட்டி ஜேசிபி வச்சு உள்ள வச்சு மூடுறாங்க. இந்த புகைப்படத்தை எடுத்துட்டு அப்படியே போட்டு இது டிவிக்கு ஆட்சி வந்த உடனே தளபதி உத்தரவுக்கு இணங்க போதைப் பொருளை பிடித்த காவல்துறைன்னு சொல்லி ரீல்ஸை போட்டு லைக்ஸை வாங்கி பொய்யை பரப்பிருக்கிறது ஒரு கும்பல். போராடி பார்த்தேன், இந்த கடையை மூட முடியல. ஆனா டிவிக்கு ஆட்சி வந்த உடனே தளபதி உத்தரவிட்ட உடனே இந்த கடையை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா எடுத்து ரீல்ஸ் போடுது. ரீல்ஸ் போடுறது என்னன்னா 10 மணிக்கு 12 மணிக்கு அந்த வழியா பையன் போயிருக்கான். என்ன கடை மூடிட்டாங்க இந்த மாதிரி ரீல்ஸ் போய் பார்த்தா அந்த கடை திறந்திருக்கு. 11:59 போனாலும் எல்லா கடையும் மூடிதான் இருக்கும். அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க கூடிய எல்லா டாஸ்மாகையும் அவன் மூடிட்டாருன்னு சொல்லி ரீல்ஸ் போறான். எத்தனை மணிக்கு போனா? காலை 8 மணிக்கு போனா. காலை 8 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் போய் மொத்தமா 1000 கடையும் மூடியாச்சுங்க. சூப்பர். ஏன் இரவு 10 மணிக்கு ரீல்ஸ் போடுங்களேன், எல்லா கடையும் மூடிதான் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் மூடியாச்சுங்க. எத்தனை மணிக்கு மூடினாங்க? 10 மணிக்கு மூடினாரு. அப்புறம் எப்ப திறந்தாரு? 12 மணிக்கு திறந்தாரு. இதுதான் டாஸ்மாக் மூடுறதா? 9 அமைச்சர்கள் அவங்களும் ஒருத்தங்க அப்படின்னா அது சரியானது. ஆனா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க யாரு? தாவேகா தலைவர் விஜயனுடைய நண்பர் ஸ்ரீதர் அமைச்சரே வீழ்த்தினாங்க. அவங்க அமைச்சராக வீழ்த்தினீங்க. அப்புறம் முதல் பெண் அமைச்சர் சொல்றீங்க. தூத்துக்குடியில ஸ்ரீநாத் அமைச்சர் வீழ்த்தினார்னு இவங்க தான் எழுதினாங்க. இப்போ முதல் பெண் அமைச்சர் எழுதாங்க. 1946 இருந்து கிட்டத்தட்ட 15-20 பேர் தமிழ்நாட்டின் பெண் அமைச்சராக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சியிலும் இருந்திருக்காங்க.
அதை எதையுமே படிக்காம, அதை எதையுமே தெரிந்து கொள்ளாம எந்த செய்தி வந்தாலும் பரப்பி விடுவோம் அப்படிங்கிறது பேரு என்ன?